Hi friends, this is Bhuvan. இன்னைக்கு நம்ம Photoshop tutorial பார்க்க போகிறது எப்படி ஒரு ப்ரஷ்ஷை உள்ளே இன்சர்ட் பண்ணுறது ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஹவு டு ஆட் a brush ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷுங்கிறது ஆக்சுவலாக இந்த டூல் ஓகே ஸோ ப்ரஷ் டூல் பென்சில் டூல் இருக்கு இல்லையா இதில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரஷ் டூல் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நான் Photoshop CS5 யூஸ் பண்ணிருக்கேன் ஓகேங்களா ஸோ இன்கேஸ் ப்ரஷஸ்லாம் எனக்கு மாறிடுச்சாலும் திரும்ப இந்த டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவில் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீசெட் ப்ரஷஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஓகேங்களா இது என்ன பண்ணுன்னா பழைய ப்ரஷஸ் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி தரும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதான் எனக்கு டிஃபால்ட்டாக Photoshop CS5ல் வரக்கூடிய ப்ரஷஸ் ஓகேங்களா ஸோ இப்போ என்னென்னா இப்போ நான் வந்து புதுசாக ஒரு ப்ரஷ் ஆட் பண்ணணும் அப்படின்னா சேம் இந்த டயக்னல் இந்த முக்கோண வடிவு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ண அப்படின்னா லோட் ப்ரஷஸ்னு ஆப்ஷன் வரும் ஓகேங்களா ஸோ இது யூஸ் பண்ணி லோட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ரீப்ளேஸ் ப்ரஷஸ் ஓகேங்களா லோட் ப்ரஷஸ் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க ப்ரஷ்ஷோட சேர்ந்து மற்ற ப்ரஷஸ் லோட் பண்ணும் ரீப்ளேஸ் ப்ரஷஸ் அப்படின்னா இந்த ப்ரஷஸ்க்கு பதிலாக வேறு ப்ரஷஸ் வந்து உள்ளே ரீப்ளேஸ் ஆகிக்கும் இன்னொன்று நீங்கள் என்னென்னா இன்னொன்று கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு இந்த டிஃபால்ட்டாக இருக்க ப்ரஷஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது வந்து எப்போ நீங்கள் வேணும் திரும்ப வேணும் அப்படின்னாலும் ரீசெட் ப்ரஷஸ் கொடுத்து ரீசெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது போக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பே டிஃபால்ட்டாக நிறையா ப்ரஷஸ் வந்துருக்கு பேசிக் ப்ரஷஸ் கேலிகிராஃபிக் ப்ரஷஸ் டிபி ப்ரஷஸ் ட்ராப் ஷேடோ ப்ரஷஸ் இப்போ ட்ராப் ஷேடோ ப்ரஷஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் இந்த மாதிரியான ப்ரஷஸ் இருக்குது இப்போ எல்லாம் ஷேடோஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஷேடோ மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி ப்ரஷஸ் இருக்கு இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம கொடுக்கும்போது சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ரஷஸ் நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நீட்டாக எனக்கு அந்த பாக்ஸஸ் இருக்க மாதிரியான ப்ரஷஸ் இருக்குது இது சிம்பிளாக நம்ம வேணுங்கிற இடத்துல ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா இதில் அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்ட்ஸும் வித்தியாசமாக வரும் ஓகே ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய ப்ரஷஸ் நிறையா இருக்குது நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் இந்த முக்கோண வடிவில் இருக்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் ஓகேங்களா அப்புறம் வந்து இந்த ப்ரஷஸ் வந்து ஸ்மால் டைப்பில் பார்க்கணுமா இல்லை வந்து சின்ன லிஸ்ட்டில் இருந்தாவே போதுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸ்மால் லிஸ்ட்டு ஸ்ட்ரோக் தம்ப்நெயில் அதாவது இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் பண்ணால் எந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே உங்களுக்கு காட்டிடும் ஓகேங்களா ஸோ இந்த தம்ப்நெயில் இருக்குது ஸ்ட்ரோக் தம்ப்நெயில் சொல்லிட்டு ஸ்ட்ரோக் பண்ணால் எஃபெக்ட் எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஸ்ட்ரோக் பண்ணிட்டு போயிட்டுக்கலாம் ஓகேங்களா இது பாருங்கள் எஃபெக்ட் நல்லா வந்திருக்கு ஓகே அடுத்து பாருங்கள் எம்ப்ரஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஓகே ஸோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டே ப்ரீ டிஃபைன்டு என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா எம்ப்ரஷஸ்ன்னு சொல்லியிருக்கு ஃபோட்டோஷாப்பில் ஓகே நேச்சுரல் ப்ரஷஸ் ஓகே இப்போ வந்து நம்ம அதாவது ஃபோட்டோஷாப்லேயே கொடுத்துருக்கிற ப்ரஷஸ் ஆட் பண்ணி பார்த்தோம் இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ரஷஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் சரிங்களா
இப்போ ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ப்ரஷ் டூல் சூஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணும்போது இந்த டயக்னல் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீப்ளேஸ் ப்ரஷஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, ஸோ ரீப்ளேஸ் ப்ரஷஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம இப்போ ப்ரஷஸ் எங்கே சேவ் பண்ணி வச்சுமோ அந்த லொக்கேஷன் போய்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி இந்த லொக்கேஷனில் இருக்கேன். ஃபோட்டோஷாப் ப்ரஷஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ 2 ப்ரஷஸ் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷஸ் சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ப்ரஷ் வந்து உள்ளே ஆட் ஆகிடும். இங்கே பாருங்கள், புது ப்ரஷஸ் வந்துருக்கு. ஓகே, ஓகே. ஸோ இப்போ ப்ரஷஸ் எப்படி ஆட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து எனக்கு பழையபடி டிஃபால்ட் ப்ரஷஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ரீசெட் ப்ரஷஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷஸ்லாம் கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம ப்ரஷஸில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இங்கே மட்டும் இல்லை, இப்போ இன்கேஸ் எரேசர் டூலுக்கு வேணும் அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் இதே தான், சேம் டைப் தான். உங்களுக்கு வந்து வேணுங்கிற ப்ரஷஸ் லோட் பண்ணிக்கலாம். எரேசர் டைப் டூலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பென்சில் டூலாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டிஃபால்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ரஷஸ் தான் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஓகேங்களா, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.